ஆகாசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உடலுக்குள்ளே இருக்கிற பரந்த வெளி ஸ்பேஸ். அதுதான் நீங்கள் உடலுக்குள்ளே இந்த பிண்டத்துக்குள்ளே தான் அண்டமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சித்தர்கள் எல்லாம். அதைத்தான் வந்துட்டு இந்த ஆகாயம் அப்படின்ற ஒரு தத்துவம் வந்துட்டு நம்மளை உணர்த்துது இந்த உடம்பில். இந்த அன்னமய கோஷம் வந்துட்டு சீராக இருந்தாலே போதும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல எனர்ஜி ஃப்ளோவாக இருக்கும், மைண்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அமைதியான சமநிலையில் உணர்ச்சிகள் வந்துட்டு நிலையாக இருக்கும், நீண்ட காலம் வந்துட்டு உங்களால் வாழ முடியும். அதாவது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இம்யூன் சிஸ்டம் தான் வந்துட்டு உங்களை பிற நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லலாம். உங்களை பிற நோய்களில் இருந்து காப்பாற்றுறது அந்த இம்யூன் சிஸ்டம் தான். அது வந்துட்டு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆழ்ந்த தியானத்துக்கு கூட இது உதவி பண்ணுது. ஏன்னா மனம் வந்துட்டு சரியாக இருந்தால் தான் உங்களால் ஆழ்நிலை தியானத்துக்கு கூட போக முடியும். உணவு சரியாக எடுத்துக்கிட்டால் தான் வந்துட்டு உங்களால்